என்னுடைய ஃபாஸ்டிங் சுகர், போஸ்ட் பாண்டியல் சுகர் 2மே கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் இந்த HbA1c மட்டும் குறையவே மாட்டுது. ஏன் டாக்டர்? உங்கள் மருத்துவர் சிவகுமார், தியான் ஹெல்த் கேர் மருத்துவமனை. இந்த டவுட்டு எல்லாருக்கும் வர்றது ரொம்ப இயல்பான விஷயந்தான். இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த HbA1c அப்படின்றது ஒரு நாள் சுகரோ 2 நாள் சுகரோ கிடையாது. இது 3 மாத சுகரோடைய ஆவரேஜ். அப்போ நீங்கள் வாரக்கணக்காக சுகரை கண்ட்ரோலாக வச்சுருந்துட்டு உங்களுடைய டயபெட்டிக்கை ஒரு டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த HbA1cன்றது நல்ல கண்ட்ரோலுக்கு வரும். உங்களுடைய ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியல் சுகர் கரெக்டாக இருக்குது, ஆனால் HbA1c மட்டும் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் எங்கே தவறு செய்கிறீங்கன்னு பாருங்கள். பொதுவாக நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம ஸ்நாக்ஸை அதிகமாக சாப்பிட்ருவோம், இல்லை அதிகமான பழங்கள் சாப்பிடுவோம், எக்ஸசைஸ் ரொம்ப கம்மியாக செஞ்சுருப்போம், இல்லைன்னா நம்ம தூக்கம் சரியில்லாமல் இருக்கும். இது நம்ம சுகர் கண்காணிக்கிற நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் நடக்கும்போது நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய சுகர் ரிப்போர்ட்டில் தெரியாது, ஆனால் HbA1c அதை காட்டி கொடுத்துரும். பொதுவாக யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, சுகர் அப்பப்போ செக் பண்ணாமல் என்னைக்காவது ஒரு நாள் செக் பண்ணுறது, தீபாவளி, கிறிஸ்மஸ், நியூ இயர் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்றேன்னு சொல்லி ஸ்வீட் சாப்பிட்டுக்கிறது, தூக்கத்தை கரெக்டான டைமுக்கு தூங்காமல் ரொம்ப லேட்டாக தூங்குறது, இல்லை வீக்லி ஒரு தடவை தான், வாரத்துக்கு ஒரு நாளோ மாதத்துக்கு ஒரு நாள் லைட்டாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றோன்னு சொல்லி சாப்பிட்றவங்க, இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த HbA1c லெவல் கண்டிப்பாக அதிகமாக காட்டிகிட்டே இருக்கும். HbA1cயை கண்ட்ரோலாக வச்சுக்கணுன்னா நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமானது. நம்ம டெய்லி நடைப்பயிற்சி பண்ணணும், தூக்கம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க, லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட், எந்த உணவு சாப்பிட்டா சுகர் வேகமாக கூடாதோ அந்த மாதிரி உணவுகள் எடுத்துங்க. உங்களுடைய தூக்கமும் உங்களுடைய நடைப்பயிற்சியும் கரெக்டாக இருந்தாலே இந்த HbA1c ரொம்ப கரெக்டாக இருக்கும். எந்த காரணத்து கொண்டோ ஸ்வீட்டோ இல்லை ட்ரிங்க்ஸோ எடுக்கிறத தவிர்த்துருங்க. இன்னொன்று முக்கியமானது சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஃபாஸ்டிங் சுகர், போஸ்ட் பாண்டியல் சுகர் மட்டும் கண்ட்ரோலாக இருந்தால் பார்த்தாது, இந்த HbA1cயும் கண்ட்ரோலாக இருந்தால் மட்டும்தான் சுகரால் வரக்கூடிய மாரடைப்பு, பக்கவாதம் மற்றும் கிட்னி பாதிப்புகள்லேருந்து நம்ம முழுமையாக காப்பாற்றப்படுவோம்.